மக்களே, இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல எக் பாஸ்தா ரெசிபி வீட்லயே டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபியை மறக்காம உங்க பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அடுத்த டைம் இந்த ரெசிபி உங்க வீட்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்க எல்லாரோட ஃபேவரட் ரெசிபியோட. இதுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர் சூடானதும் அதுல தேவையான அளவுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிட்டு பொரிய வந்ததும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதை ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளியுமே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவுமே இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நான் ஒரு 5 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உடச்சி ஊற்றிட்டு நம்ம கிளற தேவையில்லை. அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்காம அப்படியே குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததும் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிற ஸ்டீம் எல்லாமே போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இப்படி வந்திருக்கும். உங்களுக்கு நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது பசங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. என்னோட ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.